வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து இப்போ எந்த மந்த் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலை மந்த். நம்ம ஆல்ரெடி வந்து ஜனவரி முடிச்சாச்சு, பிப்ரவரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ வந்து 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ 6 மாதத்தில் வந்து 100 எம்சிக்யூஸ் அப்படின்றப்ப வந்து ஒரு 600 எம்சிக்யூஸ் வந்து இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அப்போ 600 எம்சிக்யூஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த 600 எம்சிக்யூஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்குல்ல, அந்த 600 எம்சிக்யூஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக்குமே சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் இருக்குன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கு, ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், ஓகே? சரி, இப்போ இந்த மந்த் ஜூலை மந்த்துக்கான ஒரு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி தினம், இதுக்கான ஆன்சர் வந்து ஜூலை 1. ஜிஎஸ்டி தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை 1. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதுதான் வந்து ஜிஎஸ்டியினுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஜிஎஸ்டி வந்து எந்த மசோதாவில் கொண்டு வரப்பட்டது, இந்தியா வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு. இன்கேஸ் மசோதா அப்படின்னு கேட்டாங்கன்னா 122, சரியா? இன்கேஸ் சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 101. அதாவது 122வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு. பில்லுனா மசோதா. இதுவே சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்கன்னா 101வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே? மசோதா 122, சட்டம்னா வந்து பார்த்தீங்கன்னா 101. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நடைமுறைப்படுத்தினது, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஜூலை 1, 2017. அதனால தான் ஜூலை 1 வந்து ஜிஎஸ்டி தினமா கொண்டாடுறது, ரைட்டா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்து டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், ரைட்டா? சரி, அப்ப ஜிஎஸ்டியில வந்து ஸ்லாப்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் எத்தனை, அதாவது ஜிஎஸ்டி வந்து 5% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருளுக்கு 0%, அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்லாப் இருக்கு. அடுத்து வந்து 5%, ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 12% ஜிஎஸ்டி, அதுக்கு அடுத்து 18% ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 28% ஜிஎஸ்டி. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக இருக்குது, ஓகே? மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 விதமாக இருக்குது. 0, 5, 12, 18, 28 அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து நிறைய விதமான டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி, இல்லை எக்ஸ்கியூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது எக்ஸ்கியூஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஎக்ஸ் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான். சியூ கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான். எஸ்இ அப்படின்னா வந்து சர்வீஸ் டாக்ஸ், இதுவுமே வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சில முக்கியமான போர்ஷன், முக்கியமான ஸ்டாட்டிக், ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. தேசிய மருத்துவர் தினம் எப்பொழுது அப்படின்னா ஜூலை 1. தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1. அடுத்து உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. அடுத்து உலக சதுரங்க தினம். உலக சதுரங்க தினம் எப்பொழுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஜூலை 20, ரைட்டா? ஜூலை 20. ஸோ செஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஸ்கொயர்ல இருக்குது அப்படின்னா, ஸோ செஸ் வந்து இப்படி ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னா இந்த சைடு இப்படி பாக்ஸ் இருக்கும், இந்த சைடு இப்படி இந்த மாதிரி வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கும்ல. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது செஸ் போர்டில் அப்படின்னா 64 ஸ்கொயர் இருக்கு. 64 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 8x8, 8x8 ஒரு 64 ஸ்கொயர் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து தேசிய கொடி தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது? தேசிய கொடி தினம் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூலை 22. ஜூலை 22. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்தியன் நேஷனல் ஃபிளாக் இருக்குல்ல, இந்த இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வந்து எப்பொழுது நம்ம அடாப்ட் பண்ணோம், எப்போ நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்திய அரசாங்கமால் எப்பொழுது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை 22, 1947. ஜூலை 22, 1947 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கடுத்து இதனுடைய டிசைனர், சரியா? இந்த இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்துட்டீங்கன்னா டிசைன் பண்ணது யாருன்னா பிங்களி வெங்கையா அவர்கள். பிங்களி வெங்கையா. சரி, அப்போ வந்து தேசிய கொடியை வந்து அடாப்ட் பண்ணது வந்து பார்த்துட்டு ஜூலை 22, 1947 அப்படின்னா நம்ம இந்தியன்
இந்தியன் நேஷனல் சாங், அடுத்து இந்தியன் நேஷனல் ஆந்தம். நம்மளுக்கு ஆந்தம், இந்தியன் நேஷனல் ஆந்தம் என்ன ஜனகணமன, இந்தியன் நேஷனல் சாங் என்ன வந்தே மாதரம். இதை எப்போ நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இரண்டையுமே வந்து நம்ம ஒரே நாளில் தான் அடாப்ட் பண்ணோம். அது எப்போ அப்படின்னா ஜனவரி 24, 1950. அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு நாள் இருக்கு தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அவ்வளோதான், 1950. ரைட்டா? சரி, அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் நேஷனல் சாங் ஓகே, இந்தியன் நேஷனல் ஆந்தம் ஓகே, இந்தியன் நேஷனல் ஃபிளாக் ஓகே, எப்பெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். அதே நேரத்தில் இந்தியன் நேஷனல் எம்பளம், இந்தியன் நேஷனல் எம்பளம் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுது நம்ம அடாப்ட் பண்ணது, நாலு சைடுமே சிங்கத்துடைய ஃபேஸ் இருக்கும்ல, அது எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி 26, ஜனவரி 26, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த இதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ கேட்பாங்க, உங்களுக்கு லென்த்தும் பிரெத்தும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்றது. லென்த் அப்படின்றது வந்து 3, பிரெத் அப்படின்றது 2, அதாவது 3க்கு 2, சரியா? 3:2. லென்த் இஸ் டு பிரெத் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3:2 ரேஷியோவில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க, சரியா? ஸோ உங்களுக்கு நேஷனல் ஃபிளாக் எப்பொழுது அடாப்ட் பண்ணது அப்படின்னா ஜூலை 22, 1947. அதனால தான் ஜூலை 22 தேசிய கொடி தினமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுறோம், சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நேஷனல் இன்கம் டேக்ஸ் டே, அதாவது தேசிய வருமான வரி தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூலை 24. எப்பொழுது அப்படின்னா ஜூலை 24. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் விஜய் திவாஸ் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூலை 26. கார்கில் விஜய் திவாஸ் வந்து ஜூலை 26. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, உலக கல்லீரல் அலர்ச்சி தினம் 2024 எப்பொழுது அப்படின்னா ஜூலை 28. எப்பொழுதுனா ஜூலை 28. வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே 2024. ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து எதை தாக்கும் அப்படின்னா லிவர் தான், சரியா? கல்லீரலை, ரைட்டா? இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். ஹெப்படைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனான ஹெப்படைட்டிஸ், அந்த கல்லீரல் நோய் வந்து எதுனா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. அடுத்து சர்வதேச புலிகள் தினம் 2024 எப்பொழுது அப்படின்னா ஜூலை 29. சர்வதேச புலிகள் தினம் 2024 எப்படின்னா ஜூலை 29. உங்களுக்கு நான் நார்மலாக இப்போ என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் வந்து அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் வச்சு அதிகமாக கேட்குறாங்க, ரைட்டா? நம்மளுக்கு பொருளாக என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எர்த் டே அப்படின்ற ஒன்று இருக்கு, எர்த் டே. அதுக்கடுத்து வாட்டர் டே, தண்ணீர் தினம். அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் தினம், என்விரான்மெண்ட் டே, என்விரான்மெண்ட் டே, ஓசோன் டே, ஓகே? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வெட்லேண்ட் டே, சதுப்பு நில தினம், வெட்லேண்ட் டே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான நாட்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஓகே? சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எர்த் டே எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் 22. வாட்டர் டே மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 5. ஓசோன் டே செப்டம்பர் 16. வெட்லேண்ட் டே, சதுப்பு நில தினம் வந்து பிப்ரவரி 2. சரி, இப்போ வந்து நம்ம இப்போ புலி இருக்குல்ல, இப்போ புலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஒரு சில விலங்குகளை வந்து பாதுகாப்பதற்காக வந்து நிறைய ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? புலிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா யானைகளை பாதுகாப்பதற்குமே வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்ற ஒன்றையுமே கொண்டு வந்திருக்காங்க, ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் ரைனோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒன்று. உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் டைகர் எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் 1, 1973, சரியா? ஏப்ரல் 1, 1923 வந்து 1973, ஓகே? அடுத்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் வந்து பிப்ரவரி 1992. அடுத்து ப்ராஜெக்ட் ரைனோ வந்து செப்டம்பர் 2011, ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அனிமல்ஸ் ரிலேட்டடாகவும் சுற்றுச்சூழல் தினமாக ரிலேட்டடாகவும் ஒரு சில டேஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்றது முக்கியம், ஓகே? அடுத்து மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரவி அகர்வால். யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரவி அகர்வால், ஓகே? இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றது இருக்குல்ல, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்.
இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கீழே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சரியா. ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு கீழே இருக்கிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ரைட்டா. இதே மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஒரு இதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்குள்ள இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு. ஸோ டைரக்ட் டாக்ஸஸ்க்கு சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இன்னொரு இது இருக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு. அது என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஓகே என்ன அப்படின்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் indirect taxes and customs இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிபிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வானவர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். யாருன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள். ஸோ இப்போ ஜார்க்கண்டினுடைய முதல்வர் அதாவது கவர்னர் வந்து ஆளுநர் வந்து யார் அப்படின்னா சந்தோஷ் கங்வார். சந்தோஷ் கங்வார் ஓகே. ஜார்க்கண்டினுடைய தலைநகரம் கேபிட்டல் வந்து என்னன்னா ராஞ்சி. ஜார்க்கண்டின் தலைநகரம் ராஞ்சி. அடுத்து துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வந்து நியமிக்கப்பட்டவர் யாருன்னா டிவி ரவிச்சந்திரன். டிவி ரவிச்சந்திரன் ரைட்டா. ஸோ டிவி ரவிச்சந்திரன் மற்றும் இன்னொருத்தர் பவன் கபூர் ரெண்டு பேருமே வந்து டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க ரைட்டா. பவன் கபூர். இதுல விக்ரம் மிஸ்ரி யார் அப்படின்னா ஃபாரின் செக்ரட்டரி. புதிய ஃபாரின் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆயிருக்கிறார். அடுத்து பாருங்க. ஐக்கிய ராஜ்யத்தின் அதாவது யுனைடெட் கிங்டம்னுடைய புதிய பிரதமராக தேர்வானவர் யார் அப்படின்னா கேர் ஸ்டார்மர். யாருன்னா கேர் ஸ்டார்மர் ரைட்டா. ஸோ நார்மலா யுனைடெட் கிங்டம் அப்படின்றது வந்து எந்த ஒரு நாடுகள்ல எல்லாம் சேர்ந்தது வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னா 4 நாடுகளை சேர்த்தது தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னலாம் அப்படின்னா ஒன்னு இங்கிலாந்து, அடுத்து இரண்டாவது வந்து ஸ்காட்லாந்து, மூணாவது வந்து வேல்ஸ், நாலாவது வந்து நார்தர்ன் அயர்லாந்து. ரைட்டா. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்தர்ன் அயர்லாந்து இந்த 4த்தையும் சேர்த்து வச்சது தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம்னுடைய கேபிட்டல் என்னன்னா லண்டன். யுனைடெட் கிங்டம் கேபிட்டல் லண்டன். அடுத்து பத்திரிகை தகவல் பணியகத்தின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா திரேந்திர ஓஜா. யாருன்னா திரேந்திர ஓஜா. அடுத்து நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னா அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி நடவடிக்கை பணிக்குழு. ஓகே ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா FATF ஃபுல் ஃபார்ம் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எலிசா டி ஆண்டோ மெட்ராசோ. சரியா இவங்க தான். அடுத்து பாருங்க. BSNL புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராபர்ட் கெரார்ட் ரவி. சரி RG ரவி அப்படின்றவர் தான். அடுத்த கேள்வி வந்து மறுசீரமைக்கப்பட்ட நீத்தி ஆயோகின் தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்கறாங்க. எப்பொழுதுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நீத்தி ஆயோகனுடைய தலைவராக இருக்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அந்த டைம்ல யார் பிரதம மந்திரியா இருக்காங்களோ அவங்க தான் நீத்தி ஆயோகனுடைய தலைவராக இருப்பாங்க. ரைட்டா. நரேந்திர மோடி அவர்கள். சரியா. ஸோ இங்க பாருங்க நீத்தி ஆயோக் இருக்குல்ல. நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா நீத்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீத்தி ஆயோக ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ரைட்டா. ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே இதான் நீத்தி ஆயோகனுடைய ஃபுல் ஃபார்ம். அப்ப நீத்தி ஆயோகனுடைய எப்பொழுதுமே நீத்தி ஆயோகனுடைய சேர்மன் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். நீத்தி ஆயோகனுடைய வைஸ் சேர்மன் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ சுமன் பெரி இவர் தான் வைஸ் சேர்மன். அடுத்து நீத்தி ஆயோகனுடைய CEO
சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யார் அப்படின்னா இப்போ பிவிஆர் சுப்பிரமணியன், பிவிஆர் சுப்பிரமணியம். ஓகே. ஸோ நீத்தி ஆயோக் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அது எஸ்டாப்ளிஷ் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1 2015 உருவாக்கப்பட்டது. ஓகே, இதுதான் நீத்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உர்சுலா வாண்டெர் லெயன். சரியா, உர்சுலா வாண்டெர் லெயன். அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோட்டோ ஜிபிக்கான இணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் மோட்டோ ஜிபிக்கு இணை தூதர், பிராண்ட் அம்பாசிடர் வந்து யாருன்னா ஷிகர் தவான். யார் அப்படின்னா ஷிகர் தவான். அடுத்து இந்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஓகே, எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யாருன்னா வினய் மோகன் குவாத்ரா. சரியா, வினய் மோகன் குவாத்ரா. அடுத்த கேள்வி, சியாச்சின் பனிப்பாறையில் ராணுவ விமான பாதுகாப்பு படையின் முதல் பெண் அதிகாரி யார் வந்து அங்க வந்து டிப்ளாய் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேப்டன் சுப்ரீதா சிடி. சரியா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த கேப்டன் சுப்ரீதா சிடி அவர்கள் தான் வந்து சியாச்சின் கிளேஷியரில் வந்து அவங்க வந்து டிப்ளாய் ஆகியிருக்காங்க, அதாவது அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பாருங்க, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா நீதா அம்பானி அவர்கள். அடுத்து சந்தோஷ் கங்குவார் வந்து எந்த மாநிலத்தினுடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஜார்க்கண்டுடைய புதிய ஆளுநர் யாருன்னா சந்தோஷ் கங்குவார். அடுத்து தெலுங்கானாவின் ஆளுநர் யார் அப்படின்னு, தெலுங்கானாவின் ஆளுநராக புதுசாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. அடுத்து பாருங்க, சிட்பியின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து மனோஜ் மிட்டல். இப்போ சிட்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. சிட்பியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சிட்பியை பொறுத்த வரைக்கும் சிட்பி ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிட்பியினுடைய ஃபுல் ஃபார்ம். சிட்பி எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்பொழுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 1990. ரைட்டா. சிட்பியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா லக்னோவில் இருக்கு. லக்னோ எங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம்ல இருக்குது. ஓகே, சிட்பி. சரி, இதில் பாருங்க. ஸோ சிட்பி. அடுத்த கேள்வி, அடுத்து டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது 2024 பெற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறேன். 2024 ஆண்டுக்கான டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது பெற்றவர் யாருன்னா சிவசங்கரி அவர்கள். அடுத்த கேள்வி, விண்வெளி ஆராய்ச்சிக்கான குழுவால் விக்ரம் சாராபாய் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? சரியா, விண்வெளி ஆராய்ச்சி குழு வந்து விக்ரம் சாராபாய் பதக்கம் யாருக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா அனில் பரத்வாஜ். யாருன்னா அனில் பரத்வாஜ் அவர்களுக்கு. ரைட்டா. ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், காஸ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச். அடுத்து 2020 ஆண்டுக்கான காந்தி மண்டேலா விருது பெற்றவர் யார் அப்படின்னா 2020 ஆண்டுக்கான காந்தி மண்டேலா விருது வந்து ரிகோபர்ட் மென்சூட்டும். அடுத்து இப்போ யாருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு 3 புத்தகங்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் வெளியிட்டார். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எம் வெங்கையா நாயுடு, முன்னாள் துணை ஜனாதிபதி. சரியா, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அவர்களின் அதாவது எம் வெங்கையா நாயுடு அவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு 3 புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னா எம் வெங்கையா நாயுடு. ஸோ அந்த 3 புக்கோடைய பெயர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 3 புக்கோட நேம்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்கையா நாயுடு லைஃப் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒன்று. வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு புக்கு. அதுக்கடுத்து 2வது புத்தகம் வந்து என்னன்னா செலிப்ரேட்டிங் பாரத். அடுத்து 3வது வந்து மகாநேட்டா அப்படின்ட்டு. ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனாவது துணை ஜனாதிபதி அப்படின்னா 13வது இந்தியாவினுடைய 13th வைஸ் பிரசிடென்ட், 13வது துணை குடியரசுத் தலைவர், 13th வைஸ் பிரசிடென்ட். ஓகே, சரி அடுத்து பாருங்க. கார்கில் போர் தி டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் கர்னல் எம்பி ரவீந்திரநாத். கர்னல் எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு நார்மலாக ஆர்மியில் பொறுத்த வரைக்கும், ஆர்மி ஆகட்டும் அது எந்த ஒரு கம்ப்ளீட்டாக வந்து டிஃபென்ஸில் வந்து வார் டைம் கேலண்ட்ரி, போர் டைமுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இருக்காலே 3 உயரிய விருது இருக்குது. அதுக்கடுத்து பீஸ் டைம் அமைதிக்கான விருது அப்படின்றதும் இருக்குது. ரைட்டா, வார் டைம் நம்மளுக்கு வந்து கேலண்ட்ரி அவார்டு. கேலண்ட்ரி அப்படின்னா வீரம், சரியா? கேலண்ட்ரி அவார்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வார் டைம், போருக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்கறது. இன்னொன்று வந்து பீஸ்க்காக, பீஸ் டைம். ஸோ வார் டைம் கேலண்ட்ரி அவார்டில் வந்து மிக உயரிய விருது என்னென்னா பரம்வீர் சக்ரா. இது வந்து அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வரப்போகிற ஜிடி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் வந்து முக்கியம், சரியா? பரம்வீர் சக்ரா. டிஎன்பிஎஸ்சிலுமே ஒரு சில டைம் கேட்டு வச்சிருக்கிறாங்க, சரியா? பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ராவுக்கு அடுத்து உயரிய விருது மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ராவுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வீர் சக்ரா. வீர் சக்ரா. அடுத்து அமைதிக்கான விருது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இருக்கிறதுலே உயரிய விருது அசோக சக்ரா. அசோக சக்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி சக்ரா. மூன்றாவது ஷௌரிய சக்ரா. ஷௌரிய சக்ரா, சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா கேலண்ட்ரி விருதுகள். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய குழுவை முதன்முறையாக எந்த நாடு நடத்த உள்ளது? யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடத்த போறாங்க. யார் அப்படின்னா இந்தியா தான். யார் அப்படின்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்த போகுது. ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். நான் ஷார்ட்கட்டில் எழுதிடுறேன். அது ஆனால் சொல்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்மும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த யூனிசெஃப் ஆனது இதனுடைய தலைநகரம் வந்து தலைமையகம் எங்கே இருக்குன்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எங்கே இருக்குது? அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. நியூயார்க்கில் தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஓகே? இப்படி எழுதிக்கலாம். நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க் எங்கே இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1946 உருவாக்கப்பட்டது. அடுத்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா ரோமில் இருக்குது. கேபிட்டல் ரோம் எங்கே இருக்குன்னா இட்டாலி. இட்டாலி. இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1961. அடுத்து FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா ரோம். ரோம் எங்கே இருக்குது? சேம் இட்டாலியே தான். எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945 உருவாக்கப்பட்டது, ஓகே? அடுத்தது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், சரியா? இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து எங்க தலைநகரம் எங்க இருக்குதுன்னா தலைமையகம் வந்து மோன்ட்ரியால்ல இருக்கு. மோன்ட்ரியால் எங்க இருக்கு? கனடா. மோன்ட்ரியால் கனடா. எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1947 உருவாக்கப்பட்டது. அடுத்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இதில் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்ட். ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1919. அடுத்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இது வந்து எங்கே தலைமையகம் இருக்குதுன்னா வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் டிசி எங்கே இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய தலைநகரம். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1944, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா சேம் வாஷிங்டன் டிசி தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உருவாக்கப்பட்டது சேம் 1944 தான், ஓகே? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்ட். உங்களுக்கு இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1995. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எப்போ உருவானது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
உலக காற்றுத்தர அறிக்கையின்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா காற்று மாசுபாட்டின், அதாவது உலக காற்று தரம் அறிக்கை அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து காற்று மாசுபாட்டு அடிப்படையில் வந்து இந்தியா வந்து உலக அளவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 3வது இடத்துல இருக்குது. இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அடுத்து பாகிஸ்தான். இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது மோசமான நாடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காற்று மாசுபாட்டு அடிப்படையில். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் IUCN பற்றி. இந்த IUCN சிவப்பு பட்டியலில் எந்த யானை இனம் வந்து இப்பொழுது அழிந்து வரும் இனமாக வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் போர்னியன் எலிஃபென்ட். எந்த யானை இனம் அப்படின்னா போர்னியன் யானை இனத்தை தான் வந்து இவங்க வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ IUCN உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த ஐயூசிஎனுக்கு கீழே தான் என்ன பட்டியல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவப்பு பட்டியல் அப்படின்ற ஒன்று இருக்குது ரைட்டா. ஸோ யானைக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 1992 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய 10வது உறுப்பு நாடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது 10th மெம்பர் ஸ்டேட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னா பெலாரஸ். சரியா, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய 10வது மெம்பர் ஸ்டேட்டாக வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா பெலாரஸ் தான். இதில் உஸ்பெகிஸ்தானுடைய கேபிட்டல் வந்து எதுனா டாஷ்கெண்ட். அதுக்கடுத்து பெலாரஸினுடைய கேபிட்டல் வந்து மின்ஸ்க். அடுத்து கசகஸ்தானுடைய கேபிட்டல் வந்து அஸ்தானா. கிர்கிஸ்தானுடைய கேபிட்டல் பிஷ்கேக். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி தான் இருக்குது. ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஷங்காய், இதுலேயே ஃபுல் நேமே இருக்குது, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து எப்பொழுது உருவானது அப்படின்னா 2001 வந்து உருவானது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங்கில் இருக்குது. பெய்ஜிங் எங்கே இருக்குது? சைனாவின் தலைநகரம் தான் பெய்ஜிங். சரியா. அடுத்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த மொழி அப்படின்னா 2 மொழி டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று சைனீஸ், இன்னொன்று வந்து என்னென்னா ரஷ்யன். சைனீஸ் மற்றும் ரஷ்யன். ஓகே. அடுத்த கேள்வி. 2024 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை வந்து எந்த நாடு வந்து நடத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. தாய்லாந்து. எந்த நாடு அப்படின்னா தாய்லாந்து தான் நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. சரி, இப்போ பிம்ஸ்டெக் அப்படின்னு பார்க்குறப்ப பிம்ஸ்டெக்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. பிம்ஸ்டெக்னுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா தாக்காவில் இருக்குது. தாக்கா எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பங்களாதேஷின் தலைநகரம் தான் தாக்கா. அங்கே தான் பிம்ஸ்டெக்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது. இது உருவானது சரியா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 6 ஜூன் 1997. சரியா. இல்லை தாய்லாண்டின் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேங்காக். இலங்கைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கேபிட்டல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஒன்று வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் கேபிட்டல் என்ன அப்படின்னா கொலம்போ. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் வந்து என்னன்னா ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா. இதை போன வீடியோவில் பார்த்தா அதனால தான் நான் ஷார்ட்கட்டில் எழுதிடுறேன். ரைட்டா. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பிச் பிளாக் பயிற்சி அப்படின்றது எந்த நாட்டில் நடத்தப்படுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. எங்கே நடத்தப்படுகிறது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் நடத்தப்படுகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸின் தலைநகரம் வந்து வாஷிங்டன் டிசி. இதில் டிசி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா. ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் வந்து கேன்பரா. யுனைடெட் கிங்டமின் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன். கனடாவின் தலைநகரம் ஒட்டாவா. சரியா. எக்ஸசைஸ் பிச் பிளாக் யார் நடத்துறா அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் நடத்துது. ஓகே. அடுத்து உலகத்திலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் முதல் உலக ஆடியோ காட்சி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் கோவாவில் தான். இந்தியாவில் இருக்கிற கோவாவில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக முதல் ஆடியோ காட்சி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு நடைபெறப்போகுது. எங்கே அப்படின்னா கோவாவில். அடுத்து
2024 இந்தியா ஆசியான், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தை வந்து நடத்திய நாடு வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. லாவோஸ்ல தான் நடந்துச்சு. எங்க? லாவோஸ். லாவோஸின் தலைநகரம் வந்து வெயின்டியானே. லாவோஸின் தலைநகரம் வெயின்சியானே. தாய்லாந்தின் தலைநகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பேங்காக். வியட்நாமின் தலைநகரம் ஹனோய். ஹனோய். மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். கோலாலம்பூர். அடுத்து குளோபல் இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்க நடைபெற்றது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சரியா? குளோபல் இந்தியா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு 2024 எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில வச்சு நடந்துச்சு. அடுத்து இந்திய ராணுவம் வந்து எந்த நாட்டு ராணுவத்துடன் இணைந்து மைத்ரி என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை வந்து நடத்தியது அப்படின்னா தாய்லாந்து கூட. சரியா? இந்தியாவும் தாய்லாந்தும் இணைந்து தான் வந்து மைத்ரி அப்படின்ற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை வந்து நடத்தியது. அடுத்து அஸ்தானாவில் நடைபெறும் SCO ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்ல, அந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய உச்சி மாநாட்டில் இந்திய குழுவை வந்து வழி நடத்திட்டு போறது வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய குழுவை வழி நடத்திட்டு போறது வந்து யார் அப்படின்னா டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான். சரியா? அஸ்தானா வந்து எங்க இருக்குது அப்படின்னா கசகஸ்தானின் தலைநகரம் தான் அஸ்தானா, கசக்ஸ்தான். ரைட்டா? ஸோ ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் சைனாவுடைய தலைநகரமான பெய்ஜிங்கில் இருக்குன்னு பார்த்தோம். 2001 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் அப்படின்னும் பார்த்தோம். ரைட்டா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10வது நாடு வந்து இணைந்தது வந்து பெலாரஸ், 9வது நாடாக இணைந்தது வந்து ஈரான். ரைட்டா? இது வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சில முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகே, அடுத்து பாருங்க. எந்த மத்திய அமைச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக நிர்மான் போர்ட்டல் அப்படின்ற ஒரு வலைத்தளத்தை வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. நிர்மான் போர்ட்டலை வந்து ஒரு வலைத்தளத்தை வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்னா ஜி கிஷான் ரெட்டி. சரியா? ஜி கிஷான் ரெட்டி. ரைட்டா? இவர் ஜி கிஷான் ரெட்டி யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்ஸ் அண்ட் மைன்ஸ். இது எதுக்கு அமைச்சர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸுக்கு வந்து அமைச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ். அஸ்வினி வைஷ்ணவ் வந்து எதுக்கு அமைச்சர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். இதுக்குமே இவர் தான் அமைச்சர். யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அடுத்து வேற எதுக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கும் இவர் தான் அமைச்சர், அஸ்வினி வைஷ்ணவ். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து ஜோதிராதித்ய சிந்தியா வந்து மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். அவர் தான் மினிஸ்டர். ரைட்டா? அடுத்து இது இன்னொருத்துக்கு மினிஸ்டர் என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன். அதுக்குமே இவர் தான் அமைச்சர். சரியா? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்னே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிராக் பஸ்வான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதுக்கு வந்து இவர் தான் அமைச்சர், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு வந்து யார் அமைச்சர்னா சிராக் பஸ்வான். அடுத்த கேள்வி பாருங்க. 2023-24 ஆண்டுக்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்கு இந்தியாவின் ஒரே ஒரு இடமாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மொய்தாம்ஸ். சரியா? சரைடியாவின் மொய்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. த மொய்டாம்ஸ் ஆஃப் சராய்டியோ அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மொய்டாம்ஸ் ஆஃப் சராய்டியோ வந்து எங்க இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம். எந்த பகுதியில் இருக்குதுன்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, இந்த கும்பமேளா அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக இந்தியாவில் எத்தனை இடத்துல நடைபெறும் அப்படின்னா 4 இடத்துல நடைபெறும் கும்பமேளா. எந்தெந்த இடம் அப்படின்னா அலகாபாத்தில் நடைபெறும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹரித்வாரில் நடைபெறும். அதுக்கடுத்து வந்து உஜ்ஜைன், நெக்ஸ்ட் நாசிக். ஸோ 4 இடத்துல வந்து கும்பமேளா அப்படின்றது வந்து நடக்கும். சரியா? இந்த ராணி கி வவ் அப்படின்றது வந்து எங்க இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கு. ராணி கி வவ் வந்து எங்க இருக்குன்னா குஜராத். ஓகே, சோலா டெம்பிள்ஸ் அப்படின்றது வந்து எத்தனை கோயில்களை சொல்லுவாங்கன்னா ஒரு 3 கோயில்களை சோலா டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னென்ன கோயில்கள் அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில், பிரகதீஸ்வரர் டெம்பிள். அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து வந்து ஐரவத்தேஸ்வரர் கோயில். இதை வந்து சோலா டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க,
எந்த ஆண்டுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய விண்வெளி நிலையம், அதாவது பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் அப்படின்ட்டு செய்யறதுக்காக இஸ்ரோ வந்து திட்டமிட்டுள்ளது அப்படின்னா எந்த வருஷத்துக்குள்ள 2028க்குள்ள இந்தியா வந்து சொந்தமா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க 2028க்குள்ள. ஓகே. ஸோ இப்போ வந்து இஸ்ரோ பற்றி பார்க்குறப்ப இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுலாம், இஸ்ரோ வந்து உருவானது எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1969 உருவானது. இஸ்ரோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூரு. இஸ்ரோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு. இஸ்ரோவினுடைய இப்போதைய சேர்மன் வந்து யாருன்னா சோம்நாத் அவர்கள். அடுத்து வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே எப்பொழுது அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டே எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 23. ஏன் ஆகஸ்ட் 23னா சந்திராயன் 3 வந்து நிலாவில் தரையிறங்கிய நாளை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, ககன்யான் விண்வெளி வீரர்களில் வந்து ஒருவரை வந்து சர்வதேச விண்வெளி வீரர்களில் ஒருவர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்கும் பணியின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ விண்வெளி வீரர்கள் ககன்யானுக்காக வந்து 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டிராவல் பண்ண போறாரு. அந்த ஒரு மிஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆக்சியம் 4. அடுத்து பாரி திட்டம், அதாவது இந்தியாவினுடைய பொதுக்கலை, பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. பாரியினுடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியாவின் பொதுக்கலை. அதை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். எந்த ஒரு அமைச்சகம் வந்து ரிலீஸ் பண்ணதுன்னா கலாச்சார அமைச்சகம் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பாரி, அதாவது பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து 2வது பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. நியூ டெல்லியில் வச்சு தான் வந்து இது நடந்துச்சு. ரைட்டா? நியூ டெல்லி. ஓகே. இங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிம்ஸ்டெக்னுடைய பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ரைட்டா? பிம்ஸ்டெக்னுடைய ஃபுல் ஃபார்ம். பிம்ஸ்டெக் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்பொழுது உருவானது அப்படின்னா ஜூன் 6, 1997 உருவானது. பிம்ஸ்டெக்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா தாக்கால இருக்கு. தாக்கா. பிம்ஸ்டெக்ல டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் புதிய தாக்கல் செய்யும் கவுண்டரை வந்து திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் DY சந்திரசூட். முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான, அதாவது 50வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான DY சந்திரசூட் அவர்கள். ரைட்டா? இப்போ யார் அப்படின்னா 51வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா சஞ்சீவ் கானா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2024 நடைபெற்ற 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றத்திற்கு இந்தியா நாடாளுமன்ற குழுவை வந்து வழிநடத்தி போனது யார் அப்படின்னா ஓம் பிர்லா. நம்ம இந்தியாவின் மக்களவையின் சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ரி டெலிகேஷனை வந்து 10th பிரிக்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபோரமுக்கு வழி நடத்திட்டு போனார். அடுத்து மத்திய அரசு வந்து ஆண்டுதோறும் ஜூன் 25ஆம் தேதியை வந்து என்னவா வந்து கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அரசியல் அமைப்பு படுகொலை தினம், கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்ற ஒன்று போட்டதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஜூன் 25 நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பில் எமர்ஜென்சி அப்படின்ற ஒன்று இருக்குது. ரைட்டா? அவசர காலம். எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 352 இருந்து ஆர்டிக்கல் 360 வரைக்கும் அவசர காலத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. எமர்ஜென்சி எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி இருக்குது. அதுக்கடுத்து எமர்ஜென்சியே வந்து 3ஆக பிரியுது. என்னென்னா நேஷனல் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 352. அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல்லாம் இதெல்லாம் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 360. அடுத்து பாருங்க, தானே போரி வழி சுரங்கப்பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து தானே போரி வழி சுரங்கப்பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சினுடைய ஒரு விஞ்ஞானி ஒரு தயாரிப்பு, ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற திட்டத்தின் கால அளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 5 வருடங்கள். சரியா? டோட்டலாக எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு தான் இந்த ஒரு திட்டம் ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து யுனெஸ்கோவினுடைய 46வது உலக பாரம்பரிய குழு அமர்வை வந்து துவக்கி வைத்தவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா? உங்களுக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து யுனெஸ்கோனுடைய 46th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி செஷனை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. சரியா? யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நெக்ஸ்ட்
அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாடு வந்து இந்தியாவிற்கு இந்த ராணுவ பாதுகாப்பு ரிலேட்டடாக வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ், அது கன் ஆகட்டும், மிசைல் ஆகட்டும், ஏவுகணை ஆகட்டும், எதுனாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இந்தியாவிற்கு வந்து பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது அப்படின்னா யார் அப்படின்னா டர்க்கி. சரி, டர்க்கி தான் வந்து இந்தியா வந்து பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது. அடுத்து, தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜிஎஸ்ஐ, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தைத்ரி கேம்பஸ். அதாவது கொல்கட்டாவில் இருக்கிற தைத்ரி கேம்பஸ்ல இருக்கிற ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அங்கதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தைத்ரி கேம்பஸ். ஜிஎஸ்ஐனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜிஎஸ்ஐனுடைய ஃபுல் ஃபார்ம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே. அடுத்து 2024 யூனியன் பட்ஜெட்ல வந்து எந்த அமைச்சகம் வந்து அதிக ஒதுக்கீடு வந்து எந்த அமைச்சகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம். சரியா, பாதுகாப்பு அமைச்சகம். அடுத்து கான்குவெஸ்ட் அப்படின்ற ராணுவ பயிற்சியை வந்து எந்த நாடு நடத்துகிறது? கான்குவெஸ்ட் அது வந்து மங்கோலியா. கான்குவெஸ்ட் யார் நடத்துறான்னா மங்கோலியா. மங்கோலியாவும் இந்தியன் ஆர்மி தான், இந்தியன் ஆர்மி. அடுத்து, இது வந்து மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். மல்டிநேஷனல்னா நிறைய நாடுகள் வந்து இதில் கலந்துக்கும். வெறுமனையா இந்தியாவும் இதுவும் மங்கோலியாவும் மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள் வந்து இதில் கலந்துக்க போகுது. சரியா, ஆனால் நடத்துறது யாருன்னா மங்கோலியா தான் நடத்துது. அடுத்து, ராஷ்டிரபதி பவனில் அமைந்துள்ள தர்பார் மண்டபத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணதந்திர மண்டபம். சரியா, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கணதந்திர மண்டபம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டின் 500வது சமூக வானொலி நிலையம் எங்கே திறக்கப்பட்டது அப்படின்னா ஐசால்ல. எங்கன்னா ஐசால் 500வது சமூக வானொலி நிலையம். அடுத்து, 2024-25 வருஷத்துக்கான ஆசிய பேரிடர் தயார்நிலை மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அந்த எந்த ஒரு நாடு வந்து நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்தியா. யார் அப்படின்னா இந்தியா. சேர் ஆஃப் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் சென்டர், ஏடிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா இந்தியா தான் இப்போ சேர்மன். அடுத்து, 2024 6வது குவாட் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா இந்தியா தான். சரியா, யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவே தான். உங்களுக்கு குவாடை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை நாடுகள் இருக்குன்னா ஒரு 4 நாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு குவாட் அப்படின்னாலே வந்து ஒரு 4 பக்கம் வந்து அது சைடு இருந்துச்சுன்னா அது குவாட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன நாடு இருக்குன்னா அமெரிக்கா இருக்கு, அமெரிக்கா. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜப்பான். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா, இந்தியா. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா. சரியா, இந்த பாயிண்ட். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா, ஜப்பான், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. அப்போ 4ஐயுமே சேர்த்து வச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப் உருவாகுது அப்படின்னா குவாட் ஷேப்பில் வரும். ரைட்டா. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாட் நாடுகள். குவாட் நாடுகள் அப்படின்றது ஒரு 4 நாடுகள் சேர்ந்தது தான் குவாட். அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. ஓகே. ஸோ அதுதான் குவாடினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். குவாடினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக், செக்யூரிட்டி டயலாக். ஓகே. சரி, அடுத்து பாருங்க, அயோத்தியாவில் இருக்கிற ராம் லல்லாவின் முதல் தபால் தலையை வெளியிட்ட உலகின் முதல் நாடு வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. தபால் தலை, அதாவது ராமர் கோயில் இருக்குல்ல உத்தரப்பிரதேசில் வந்து இப்போ ரீசெண்டாக அது அயோத்தியாவில் வந்து ஒரு ராமர் கோயில் திறந்தாங்கல்ல, அங்கே அந்த ராமர் சிலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாம்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ண நாடு எதுனா லாவோஸ். யாருன்னா லாவோஸ். அடுத்து, 2024 லியோன் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் பட்டத்தை வந்து வென்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள், விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அடுத்து, டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த பெண் வீராங்கனை யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஷெஃபாலி வர்மா. ஷெஃபாலி வர்மா தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை நாள் நடக்கணும்? 5 நாள் நடக்கும். டெஸ்ட் மேட்ச் வந்து டோட்டலாக எத்தனை நாள் நடக்கணும்? 5 நாள் நடக்கும். இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 200 இரட்டை சதம் அடித்த பெண் வந்து யாருன்னா ஷெஃபாலி வர்மா. அடுத்து, ஃபிடே, அதாவது ஃபிடே அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். ஃபிடே உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எந்த நாட்டில் நடைபெறும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சிங்கப்பூர். சிங்கப்பூர். ஆல்ரெடி இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவை சேர்ந்த குகேஷ் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. சரியா, யார் கூட யார் தோத்துது அப்படின்னா டிங்லேரன் தோத்தாங்க. ஜெயிச்சது யாருன்னா குகேஷ் டி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 23 வயதுக்குட்பட்ட ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 வந்து முதலிடம் பிடித்தது வந்து எந்த நாடு அப்படின்னா இந்தியா. சரி, யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா தான் முதலிடம் பிடித்திருக்குது. அடுத்தது, ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா எத்தனை மெடல் ஜெயிச்சதுன்னா 8 மெடல். இந்தியா 8 மெடல் வந்து ஜெயிச்சிருக்குது. அந்த 8 மெடல் எப்படின்னா ஒரு 4 கோல்டு,
அடுத்து 2 சில்வர், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பிரான்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, 133வது டுராண்டு கோப்பை போட்டிகளை வந்து முதல் முறையாக வந்து எந்த நகரம் வந்து நடத்த உள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஜம்ஷெட்பூர். இதுக்கான ஆன்சர் ஜம்ஷெட்பூர். ஆனால் 133வது டுராண்ட் கப் இந்த 4 இடத்துலையுமே நடக்க தான் போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே நடக்க போகுதுன்னா ஜம்ஷெட்பூரில், ரைட்டா? ஸோ ஜம்ஷெட்பூர் எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொல்கட்டாவில் நடக்க போகுது, கொக்ரஜாரில் நடக்க போகுது, ஜம்ஷெட்பூரில் நடக்க போகுது, ஷில்லாங்கில் நடக்க போகுது, ரைட்டா? ஆனால் ஜம்ஷெட்பூர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நடத்த போகுது. எத்தனாவதுன்னா டுராண்ட் கப், 133வது டுராண்ட் கப். அடுத்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து 28 பேர் கொண்ட இந்திய அணியை வந்து வழிநடத்துவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீரஜ் சோப்ரா அவர்கள். சரியா? டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ்ல தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா அவர்கள், ரைட்டா? ஸோ டோட்டலாக 28 மெம்பர்ஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா 17 மென், 11 உமன் மெம்பர்ஸ், ரைட்டா? அடுத்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய குழுவின் செஃப் டி மிஷனாக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? யார் அப்படின்னா ககன் நராங். ஸோ செஃப் டி மிஷன் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் வந்து ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோலர் மாதிரி, ரைட்டா? அவருக்கு கீழே தான் வந்து இந்தியன் டீம் வந்து இருக்கும். ஸோ அவருக்கு கீழே வந்து நீரஜ் சோப்ரா கீழே வந்து இந்த ஒரு இந்தியன் டீம் அப்படின்ற மாதிரி. சரியா? செஃப் டே மிஷன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிட்டு கூட்டு போனது யார் அப்படின்னா ககன் நராங் தான். எதுக்கு? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இந்தியன் டீமுக்கு இவர் தான் செஃப் டே மிஷன். அடுத்து 2024 ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. த்ருவ் சித்வாலா. யார் அப்படின்னா த்ருவ் சித்வாலா. அடுத்து ஸ்பெயின் கிராண்ட் பிரிக்ஸில் எத்தனை கிலோ எடை பிரிவில் வந்து விக்னேஷ் போகட் வந்து தங்க பதக்கம் வென்றார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 50 கிலோகிராம். எப்பவுமே வினேஷ் போகட் வந்து எத்தனை கிலோகிராம் இதில் வந்து போட்டி போடுவாங்கன்னா 50 கிலோகிராம். அடுத்து பாருங்க, 2024 ஆஸ்திரிய கிராண்ட் பிக்ஸ், சரி ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரிய கிராண்ட் பிக்ஸை வென்றவர் வந்து யார் அப்படின்னா ஜார்ஜ் ரசல். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக புதுசாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா கௌதம் கம்பீர். இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹெட் கோச் வந்து யாருன்னா கௌதம் கம்பீர். இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா ராகுல் டிராவிட். அடுத்து இறுதிப் போட்டியில் வந்து யாரை தோற்கடித்து 2024 விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஜெயிச்சார் அப்படின்னா நோவக் ஜோகோவிக். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியா. ஜெயிச்ச கார்லோஸ் அல்கராஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்பெயின். சரி, யாரை தோற்கடிச்சாலும் நோவக் ஜோகோவிக்கை தோற்கடிச்சு தான் கார்லோஸ் அல்கராஸ் வந்து ஜெயிச்சார். அடுத்து 48வது கோப்பா அமெரிக்கா போட்டியை வென்ற நாடு வந்து எது? 48வது கோப்பா அமெரிக்கா போட்டியை வென்ற நாடு அர்ஜென்டினா. சரியா? அர்ஜென்டினா. அடுத்து உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட், சரியா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட் அப்படின்ற 2024 பட்டத்தை வென்ற நாடு வந்து இந்தியா. சரியா? வென்ற நாடு இந்தியா. அடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டு மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா இலங்கையில் நடைபெற்றது. ஐசிசி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் 2024 வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடந்துச்சு. அடுத்து 2025 ஆண்டுக்கான முதல் ஒலிம்பிக் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த கேமிங் ரிலேட்டடான ஒலிம்பிக் மாதிரி. சரியா? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து நடத்துகிற ஒலிம்பிக் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து சவுதி அரேபியா தான் நடத்த இருக்கிறாங்க. யார் அப்படின்னா சவுதி அரேபியா தான் இந்த இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நடத்த இருக்கிறாங்க. அடுத்து 9வது பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து எந்த நாடு நடத்த உள்ளது? 9th உமன்ஸ் கிரிக்கெட் ஏஷியா கப் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் நடத்த உள்ளது. அடுத்து ஹங்கேரிய கிராண்ட் பிக்ஸில் தனது முதல் ஃபார்முலா 2 வெற்றியை வந்து வென்றவர் வந்து யார் அப்படின்னா குஷ் மைனி. அடுத்து ஸ்மிருதி மந்தனா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான T20 ரன்களை எடுத்த இந்திய கிரிக்கெட் வீராங்கனையாக இருந்தாங்க. ஆனால் ஸ்மிருதி மந்தனாவின் அவங்களுடைய ரெக்கார்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்க முறியடிச்சிருக்காங்க. எப்படின்னா அதிக T20 ரன்களை எடுத்த இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை என்ற பெயரை வந்து பெற்றிருக்காங்க. யாருன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கேள்வி, எந்த நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2034 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்ஸ் நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சால்ட் லேக் சிட்டி, ஊத்தா. சரியா? ஊத்தால இருக்கிற சால்ட் லேக் சிட்டியில தான் வந்து 2034 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்ஸ் வந்து நடத்த இருக்கிறாங்க. அடுத்து பாராகிளைடிங் உலகக்கோப்பை 2024 எந்த நாடில் நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாராகிளைடிங் வேர்ல்ட் கப் 2024 வந்து எங்கே நடைபெற போகிறதுனா இந்தியா. அடுத்து பிரான்ஸினுடைய தலைநகரமான பாரிஸில் வந்து 33வது
சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து நடைபெற்றுச்சு இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக வந்து ஃபர்ஸ்ட் மெடலை வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா மனு பக்கர். ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது யாருன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சது யாருன்னா மனு பக்கர். அடுத்து 9வது மகளிர் ஆசிய கோப்பையை வென்ற நாடு வந்து ஸ்ரீலங்கா. இலங்கை தான் ஜெயிச்சிடும் 9வது மகளிர் ஆசிய கோப்பை. 2030 வந்து 26வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை வந்து எந்த இடத்துல நடத்த போகுதுன்னா பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களில் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா 26வது வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடைபெற உள்ளது. அடுத்தது 2025 ஆடவர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்னா, அதாவது மென்ஸ் கிரிக்கெட் ஏஷியா கப் 2025 எங்க நடத்த போறாங்க அப்படின்னா இந்தியாவில தான் வந்து 2025 மென்ஸ் கிரிக்கெட் ஏஷியா கப் வந்து நடத்த போறாங்க. அடுத்து முக்கிய மந்திரி மாஜி லடுக்கி பெஹன் யோஜனா எந்த ஒரு மாநிலத்தால் முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம்? முக்கிய மந்திரி மாஜி லடுக்கி பெஹன் யோஜனா. இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிர மாநிலம். சரியா, மகாராஷ்டிர மாநிலம். அடுத்து என்டிஆர் பரோசா ஓய்வூதிய திட்டம், என்டிஆர் பரோசா பென்ஷன் ஸ்கீம் வந்து எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து பாருங்க, தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பறக்கும் பயிற்சி அமைப்பு வந்து எந்த மாநிலத்தில் நிறுவப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல தான், மகாராஷ்டிர மாநிலம். சரியா, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் வந்து ஜெகநாதர் ரத யாத்திரையை வந்து கொண்டாடுவதில் மிக பிரபலமானது? ஜெகநாதர் ரத யாத்திரை, ஜெகநாத் ரத் யாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க வந்து ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஒடிஷா தான். இதுக்கான ஆன்சர் ஒடிஷா. அடுத்த கேள்வி, டாடா பவர் சோலார் நிறுவனம் வந்து கர் சோலார் அப்படின்ற திட்டத்தை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா உத்தரப்பிரதேசம்ல. டாடா பவர் சோலார் நிறுவனம் வந்து என்ன பண்ணா கர் சோலார் திட்டம் உத்தரப்பிரதேசில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து மரங்களுடன் வளருங்கள் அப்படின்ற ஒரு தோட்ட பிரச்சாரம் வந்து எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, க்ரோ வித் ட்ரீஸ் பிளான்டேஷன் கேம்பெயின் வந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா ஸ்ரீநகர். ஆன்சர் எங்கன்னா ஸ்ரீநகர். அடுத்து கர்ச்சி பூஜை அப்படின்றது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அப்படிங்கிறது திரிபுரா. கர்ச்சி பூஜா அப்படின்றது எங்கன்னா திரிபுராவில் கொண்டாடப்படுவது. நெக்ஸ்ட், இந்தியாவினுடைய மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டத்திற்கு பிரதமர் மோடி அவர் வந்து என்ன பண்ணா அடிக்கல் நாட்டினார். ஆனா அது வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்கு? இந்தியாவினுடைய மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டம் வந்து இந்தியாவில் எங்க இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரால தான் இருக்குது. அடுத்து நாட்டினுடைய முதல் ரோடோடென்ட்ரான் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ரோடோடென்ட்ரான் அப்படின்ற இனத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தோட்டமாக வச்சிருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் இந்தியாவினுடைய முதல் ரோடோடென்ட்ரான் தோட்டம் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹரேலா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் ஹரேலா திருவிழா கொண்டாடப்படும். நெக்ஸ்ட், லத்லா பாய் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? எந்த மாநிலம் கொண்டு வந்த திட்டம்? லத்லா பாய் யோஜனா மகாராஷ்டிர மாநிலம். அடுத்து கட்டுமான தொழிலாளர்களின் தற்காலிக வீடுகளுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க தற்காலிகமாக தங்குறதுக்காக ஸ்ராமிக் பசேரா, அதாவது தொழிலாளர் தங்குமிடம் அப்படின்ற ஒரு திட்டத்தை எந்த மாநில அரசு முன்வைத்தது அப்படின்னா குஜராத் மாநிலம் தான் கட்டுமான தொழிலாளர்கள் தற்காலிகமாக தங்குவதற்காக வந்து ஸ்ராமிக் பசேரா அப்படின்ற ஒரு தொழிலாளர் தங்குமிடம் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குஜராத். நெக்ஸ்ட், ஜூலை 2025 வந்து ரயில் இணைப்பை பெறும் வடகிழக்கு இந்தியாவின் 4வது தலைநகரமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த நகரம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஐசால். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐசால் தான் வந்து நார்த் ஈஸ்டோடைய 4வது கேபிட்டலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கே வந்து ரயில்வே கனெக்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, கோயம் வினமுல்யா விஜ் யவ்ஜன் திட்டம். சரியா, கோயம் வினமுல்யா விஜ் யவ்ஜன் திட்டம் அப்படின்றது எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னா கோவா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவா தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜூலை மந்த்துக்கான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் மெயினாக. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ் மெயினாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ்க்கு தான் அப்படின்றதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நம்ம வந்து காமனாக தான் வந்து எடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது வந்து பயன்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.